ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்வீட் எடு கொண்டாடு. நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டு தான் செய்ய போகிறோம். அது பால் பாயசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துட்டேன். அதுக்கு ஈக்குவலாக ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் நான் மிக்ஸ் பண்ணி அதை நல்லா காய்ச்சிக்கிறேன். பாருங்கள், இது ஒரு 1/2 லிட்டர் வாட்ரு. இது ஆல்ரெடி 1/2 லிட்டர் பால் இருக்குது. அதை நல்லா காய்ச்சிக்கிறேன். பால் நல்லா கொதி வர வரையும் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் பால் நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி பப்புள்ஸ் மாதிரி வர வரையும் வெயிட் பண்ணணும். பாருங்கள், இப்போ லைட்டாக பப்புள்ஸ் வருது. இப்போ ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காவை தட்டி நான் அதில் உள்ளே போட்டுக்கிட்டேன். நான் இப்போது போட்டு நல்லா கொதிக்க விடணும் பால் பாருங்கள், இப்போ கொதித்து மேலே வருது. நுரெல்லாம் மேலே வருது பாருங்கள். இது பேக்கெட் பாலாகவும் இருக்கலாம், இல்லை பசும்பால் அந்த மாதிரியாக கூட இருக்கலாம். கொதி வந்துட்டு இருக்குது. பால் ஸ்லோவில் வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு பேனில் நெய்யில் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நெய்யில் முந்திரி ஒரு 10 முந்திரி ரெண்டாக பொளந்துட்டு அந்த முந்திரியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நெய்யில் ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறத விட நெய்யில் ஃப்ரை பண்ணால் நல்லா ஸ்மெல்லு, நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதை அப்படியே பாருங்கள், முந்திரியை நாங்கள் வறுத்துட்டோம் ஃபஸ்ட்டு. இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. கலரு. அடுத்ததாக இது லைட்டாக இது எல்லாமே ஓரமாக நான் வச்சுட்டு அதே இதில் நெய்யில் எடுத்து வச்சுக்கணும். இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் திராட்சை இருக்கு இல்லையா, உலர் திராட்சை, அது நம்ம தேவையான அளவுக்கு போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் நெய்லேயே. பாருங்கள், அதையும் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு வீட்டில் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இது நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் யாருன்னா வந்தாங்கன்னா நம்மளால் ஸ்வீட் எதுவும் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அந்த டைமில் நம்மளே வீட்டிலே இதை செஞ்சுக்கலாம். ஈஸியான டிஷ்ஷு தான் இது. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பாக செய்வாங்க. நாங்களும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம். எங்களோட இதுவும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பசங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இப்போ திராட்சை ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஒரு இதில் தனியாக. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு திராட்சை. இப்போ எடுத்து வச்சாச்சு அதையும். அதுக்கடுத்தது நான் 150 கிராம் சேமியா வச்சுருக்கேன். இது 1/2 லிட்டர் பாலுக்கு 150 கிராம் சேமியா நான் இதையும் நல்லா வறுத்துக்கிறேன். அப்படி அதே இதில் பாருங்கள், சேமியாவும் நல்லா வறுக்கணும். அதை இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் பாயசம். இது ஃப்ரை ஆகலாம், டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சில சேமியா வறுத்தே வச்சுருப்பாங்க, சில சேமியா வறுக்காமல் இருக்கும். வறுக்கலன்னா நம்ம நல்லா இது கொஞ்சம் வறுத்துக்கணும். இதை பாருங்கள், வறுத்தச்சு. இப்போ பாலும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் சேம் டைம் ரெண்டு இதையும் ஒரே இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதுவும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஞ்சம் வறுத்து எடுத்துச்சாச்சு சேமியாவை. நல்லா பரட்டி விடணும். ஏன்னா ஒரே பக்கம் விட்டிங்கன்னா தீஞ்சிரும். இது நாங்கள் கலருக்காக இதை பண்ணியிருக்கோம், இந்தமாதிரி லைட் கலராக. அப்போ தான் நல்லாயிருக்கும் பாயசம் பார்க்குறதுக்கு. இப்போ அதை எடுத்ததை நம்ம அந்த மில்கில் ஆட் பண்ணுறோம். நம்ம அந்த பாலில் அந்த சேமியாவை போட்டு கொஞ்சம் வேக வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கணும். அதை பாருங்கள், இப்போ சேமியா போட்டாச்சு. அந்த பாலில் போட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடணும். இப்போது அடுத்ததாக கொஞ்சம் கொதித்தோடனே நம்ம இதுக்கு தேவையான அளவு என்ன சுகர் தேவைப்படுன்றதை நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்ம 150 கிராம் சேமியா ஆட் பண்ணிக்கிறோன்னா ஒரு 100 கிராம் சுகர் இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம இப்போ அடுத்ததாக நம்ம சுகர் போட்டுருவோம். சில பேர் சுகர் அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் சுகர் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த 1/2 லிட்டருக்கு நீங்கள் 100 கிராம் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, சின்ன குழந்தைங்கள்லாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த சுகரும் அந்த சேமியாவும் நல்லா கொதித்து வரணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது அந்தளவுக்கு. அதனால் ரொம்ப கொதிக்க விடாமல் மீடியமாக வச்சு நம்ம இறக்கிடணும். அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் இது கூட ஆட் பண்ணிக்கணும்.
இறக்குறப்ப அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. சுவையான பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.